எங்களதெல்லாம் வந்து ஜாதிக்கும் மாத்திரக்கும் அப்பாற்பட்ட கட்சி. என் தலைவன் காரைக்குடி தொண்டனை சட்டம் ஆக்கி கட்சி அந்த கட்சி அடையாளம் நாங்கெல்லாம் அடையாளம்டா. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் என் ஊர்ல கேட்கிறேன், எங்க அப்பா வந்து மோலடிச்சிட்டு இருக்கேன், சாவி செத்தா மோலடிச்சிருப்பேன். இல்லைன்னா நான் வந்து நானும் மோலடிச்சிருப்பேன், என் அண்ணன் சொல்ற மாதிரி பயணிச்சுட்டு இருப்பேன். இப்ப நான் எம்எல்ஏ பேசிட்டு இருக்கேன், உன் கையில காட்டு ஒரே ஒரு நபர், ஒரு சாதாரண பட்டிய சமூகத்தில் இருக்கிறேன். அப்படியே மோகத்தை கைட்டு வச்சு அவனை சட்டமன்ற உறுப்பினர் எவனாச்சும் ஒரு கட்சியில அதிமுகவில் நவீன தீண்டாமை கடைபிடிக்கப்படுறதா? அம்மா இருக்கின்ற பொழுது திரு தனபால் அவர்களை உயர்ந்த இடத்துல அமர வச்சு அத்தனை எம்எல்ஏ நாங்க மட்டும் ஆளுங்கட்சியில் எதிர்கட்சி கூட சட்டப்பேரவை தலைவர் சட்டப்பேரவைக்கு நுழைந்தவுடன் அந்த ஆசனத்தில் அமர்ந்தவுடன் எழுந்து நின்று மரியாதை செலுத்தக்கூடிய அளவிற்கு பட்டியலின மக்களுக்கு உரிய மரியாதை வழங்கிய கட்சி அதிமுக கட்சி. சாதிய ரீதியா உங்களை யாரும் பாத்திரக்கூடாது, உங்க கையால தான் தமிழ்நாட்டுக்கே சோறு போடணும்னு நினைச்சுதான் உங்களை உணவுத்துறை அமைச்சராக நீ வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சராக அப்படின்னா ஒரு வாரம் கழிச்சு திருப்பி உணவுத்துறையும் கூப்பிட்டு உணவுத்துறையும் சேர்த்துப்பாரு அப்படின்னு நான் போனேன். நீங்க தான் சபாநாயகர் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன உத்தரவு தானே. இருவரும் தலைவர்கள் அப்படித்தான் நாட்டிலே ஆட்சி செய்தார். அதில் வெளியில் இருந்த அதிமுக என்றைக்கும் மதத்திற்கும் ஜாதிக்கும் அடிமைப்பட்ட வரலாறு கிடையாது.